மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கர்நாடக மாநிலத்தில் ஹானூர் அருகே அந்தோனிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் ஆகிய 3 தமிழர்கள் அந்த மாநில வனத்துறையால் கடந்த 15ஆம் தேதி அதிகாலையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த அவையினுடைய கவனத்திற்கு இதை எடுத்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி சுட்டு கொல்லப்பட்ட அந்த 3 தமிழர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதில் 3 பேருமே சித்திரவதை செய்யப்பட்டு மிக அருகில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இந்த செய்திகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. 3 பேருக்குமே உடல் முழுக்க படுகாயங்கள் இருந்திருக்கு, விலா எறும்பு முறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது. எனவே இது முழுக்க முழுக்க ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு எதிராக இந்த ஆட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை தெரிய விரும்புகின்றேன். குறைந்தபட்சம் அந்த மாநில அரசுகிட்ட விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறதா? கடந்த வாரம் கர்நாடக முதலமைச்சர் அந்த தென்மண்டல மாநாட்டிற்காக இங்கே வந்தார். அப்போ நேரிலையாவது தமிழ்நாடு அரசு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறதா? கர்நாடகா மாநில காவல்துறைக்கு பதிலாக ஒரு மேல்மட்ட நீதி விசாரணை செய்ய தமிழ்நாடு வலியுறுத்தணும்னு நான் ஏற்கனவே இந்த அவையில் குறிப்பிட்டிருக்கிறேன். அது சம்பந்தமாக இந்த மாநில முதலமைச்சரோடு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? இந்த பிரச்சனை நடந்த உடனே முதலமைச்சரோ அமைச்சர்கள் இருப்பவர்களோ கர்நாடகா போய் இறந்த தமிழர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். இந்த மாதிரியான உறுப்பினர் மென்ஷன் பண்றேன்னு கேட்டீங்க, நீங்க விரிவாக தான் அதுக்கு நான் கவன ஈர்ப்பு தீர்மானமே எடுத்திருக்கலாம். இது 3 அமைச்சர் ஏற்கனவே விரிவா பதில், சட்டத்துறை அமைச்சர் அதுக்கு விரிவா பதில் சொல்லிட்டாங்க, வனத்துறை அமைச்சர் அதை பற்றி பதில் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க, அதாவது பிரேத விசாரணையில் நடந்திருப்பதற்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கைக்கும் கர்நாடகா சொன்னதற்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிட்டீங்க. அதுதான் மென்ஷன் பண்ணிட்டீங்க. அது குறித்து அமைச்சர்கள் பதில் உரையை தயார் செய்த பிறகு விரிவாக எடுத்து பேசலாம். அது ஒன்று வாய்ப்பு தரேன், விரிவாக அதை பற்றி பேசலாம். இல்லை அது சொல்லியாச்சு. அதுதான் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு அந்த ரிசல்ட்டை பற்றி சொல்லிட்டீங்க. அதுக்கு உரிய பதிலை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் பெற்று நம்மளுக்கு பதில் அளிப்பார். மைக் கொடுங்க. 3 தமிழர்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க தமிழ்நாடு அரசு முழு முயற்சிகளை எடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். அவங்க குடும்பத்திற்கு தேவையான நிதி உதவியும் சட்ட உதவியும் அரசு செய்ய வேண்டும் என்று உங்களோட கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிலை கிடைத்த பிறகு இது இந்தோ அல்லது நாளே அவர் விவர அறிக்கை அவர் அளிப்பார்கள். மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது போன்ற தனி தீர்மானம் வருகிற பொழுது நம்ம நிகழ்ச்சி நேரில் அது இடம்பெற்றிருப்பு தான் இது வரைக்கும் வாடிக்கை. அப்படி இருந்திருந்தால் விரிவாக பேசுவதற்கு அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற பொழுது இந்த பிரச்சனை அப்பொழுதே வந்தது. அப்பொழுது அரசின் சார்பாக ஆசிரியர்களுக்கு, ஏன்னா நீண்ட நெடிய காலமாக ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் திடீர்னு டெட்டு தேர்வு படிக்க வேண்டும் என்பது சாத்தியக்கூறு அல்ல. ஏன்னா இன்றைய நிலையில் அதற்கு புதிய சிலபஸுகள்லாம் இருக்கிறது. அந்த ஆசிரியர் படித்த காலங்களில் 20 ஆண்டுக்கு முன்னால் 25 ஆண்டுக்கு முன்னால் ஆசிரியர் படிப்பு வந்தவர்களுக்கு இன்றைக்கி டெட்டு தேர்வை பொறுத்தளவுக்கு அந்த சிலபஸ் அவர்கள் படித்து பாஸ் பண்ணுன்ற நிலைமைலாம் இல்லை என்பதை அப்பொழுது எங்களுடைய கழகத் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர் உணர்ந்த காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றம் வரை சென்று நாங்கள் ஆசிரியர்களுக்காக நாங்கள் வழக்கு தொடுத்து இந்த தேர்வு தேவையில்லை என்று நாங்கள் தான் அப்பொழுது வழக்கு தொடுத்தோம் ஆசிரியர்களுக்காக. அதில் பல ஆசிரியர்கள் தன்னை இணைத்து கொண்டார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சீராய் மனுவும் சரி மெயின் வழக்கிலும் சரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கட்டாயம் படித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். ஆனால் நாங்கள் அப்பொழுது சொன்னோம், மீண்டும் தேர்தலுக்கு பின்னால் இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு புதியதாக ஒரு சட்டத்தை ஏற்றணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, புதிய சட்டத்தை ஏற்றினா தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா இதை கூட இன்றைக்கி தீர்மானத்தில் பார்த்தா கடைசியாக சொல்கிறீங்க, மேற்கண்ட நடவடிக்கை மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணிப்பலன்கள் எவ்வித தடையும் என்று தொடர்ந்து கிடைப்ப உதவி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரையை ஒருமனதாக கூறுகிறது. ஒன்றிய அரசுகிட்ட தான் பண்ணி இதை நாம் செய்ய முடியும். ஆக இப்படி ஒன்றிய அரசாங்கத்தில் இந்த அரசு வலியுறுத்தி புதிய சட்டங்களை நிறைவேற்றுகிற பொழுது ஆசிரியர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சட்டம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை மட்டும் இந்த தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆசிரியர் பணியை பொறுத்தளவுக்கு நாங்கள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதிய சட்டங்கள் வருவதற்கும் அவளுக்கு சலுகை பெற்று தருவதற்கும் முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். உறுப்பினர் இந்த தீர்மானம் முன்னரே கொடுத்திருக்கப்படும் என்று சொன்னாலும் கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கு என்பதெல்லாம் நான் பார்த்தேன். கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் காலையில் வருகிற போதே அவையில் படிப்பது உண்டு. இருந்தாலும் முன்கூட்டி அதை கொடுப்பதற்குரிய
இல்லை 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 முக்கிய இல்லை இல்லை குறிப்பாக இந்த தனி தீர்மானத்தின் மீது அவை உறுப்பினர் அத்தனை பேருக்கும் வந்து புள்ளி விவரங்கள் விரல் நுனியில் இருக்கிறோம். அதையும் நீங்கள் மனதில் வைத்து எப்படி நீங்கள் வந்து இப்போ கொடுத்த உடனே பேசுகின்றீர்கள். இந்த டெட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எல்லாம் அத்துப்படியாக மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அது அவையிலே மாண்பு அமைச்சர்கள் சிறப்பான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பேசிவிட்டீர்கள். அடுத்து மாண்பு உறுப்பினர் முனைவர் தாரை கட்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள். மாண்பு உறுப்பினர், இப்போ நீண்ட நெடிய நாளாக இந்த கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தால் அந்த பிரச்சனையே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம மாநில பட்டியலில் இருந்தால் மத்திய பட்டியலில் இருக்கிறது. ஆனால் அது மாநில பட்டியலில் கொண்டு வருவதற்கு வேண்டிய முயற்சி நாம் செய்யணும். பொதுப்பட்டியல். மாண்பு உறுப்பினர் தாரகை கட்பட் அவர்கள். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறது. அதே போன்று இந்த தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்களின் பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட அனைத்து பணிபலன்கள் எந்தவித தடையும் இன்றி செய்வதற்காக எங்களுடைய காங்கிரஸ் கட்சி பேரியக்கத்தினுடைய எம்பிகளை பேசுவதற்காக நாங்கள் பார்லமெண்டத்தில் வலியுறுத்துவோம் என்பதையும் நாங்கள் இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். நன்றி. மாண்புமிகு பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 45 இயற்கை வளங்கள் துறை. மாண்பு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்கள். வெட்டு தீர்மானங்கள். இருங்க, உட்காருங்க. நான் சொல்லிடுறேன். உட்காருங்க. இல்லை உட்காருங்க சொல்கிறேன். நான் சொன்னதுக்கப்புறம் உட்காருங்க. இல்லை உட்காருங்க. இப்போ ஏற்கனவே கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளப்படாத நிலையில், வினாக்கள் விடைகள் நேரம் இல்லாத நிலையில் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு அனுமதி கொடுப்பதற்குரிய வாய்ப்பு வந்தது. இப்போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை காலையில் ஒரு மென்ஷன் பண்ண வேண்டும் என்று விரிவாக இங்கே விளக்கம் சொல்லிவிட்டார். இனி இந்த நடைமுறையை கடைபிடிப்போம். கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் 2 ஒவ்வொரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். வியாழக்கிழமையிலிருந்து வினாக்கள் விடை நேரம் உண்டு. எனவே 0 வரையில் எல்லோரும் கையை உயர்த்தி அவர்களுக்குரிய பதிலை உடனே பெற்றுத்தர வேண்டும் என்பது இயலாத காரியம். இந்த நிலையில் மிகவும் அவசியம் வாய்ந்த நிகழ்வு குறித்து இருவரை மட்டும் நான் அனுமதிப்பேன். அதை குறித்து முந்தைய நாட்களில் எல்லோருக்கும் அனுமதி அளித்தது போல் அனுமதிக்க இயலாதது, அதுக்கு நேரம் இடம் தரவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும். மாண்புமிகு கோவிசேகரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டெல்டா மாவட்ட விவசாயிகள் காவிரியில் தண்ணீர் எப்போது திறக்கப்படும் என்ற இயக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த அறிவிப்பு வருமா என்றும் காத்திருக்கிறார்கள். எனவே குறைவான நேரத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும் எனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் அரசு அறிவிக்க இயலுமா என்பதை அரசின் கவனத்துக்கு ஈர்க்க விரும்புகிறேன். மாண்புமிகு தளவாய் சுந்தரம். நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடிய விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது குறித்து ஏற்கனவே அவையில் கவன ஈர்ப்பு கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஏற்கனவே குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படலை. ஜூன் 12ஆம் தேதி நேற்றைய தினம் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் விளக்கமாக தெரிவித்தாங்க. அணையில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று. இப்பொழுது அணை நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தண்ணீரும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க. டெல்டா மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றாங்க. இது வாழ்வாதாரமே விவசாயம்தான். அதனால் இந்த ஆண்டு சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுமா, அது எப்பொழுது திறக்கப்படும்? அப்படி திறக்க இருந்தால் 15 நாளைக்கு முன்பாகவே அது அறிவிக்கப்பட்டிருந்தது தான் இந்த நாற்றங்கால் விடுகின்ற பணி துவங்கப்படும். ஆகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் எப்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து நம்ம டெல்டா மாவட்டத்திற்கு சம்பா சாகுபடி செய்ய தண்ணீர் திறக்கப்படும் என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு தளவாய் சுந்தரம். கன்னியாகுமரி நகராட்சிக்கு உட்பட்ட மக்கள் தொகை 35,000 மக்கள் தொகை இருக்கிறார்கள். அங்கே கிட்டத்தட்ட
61 விடுதிகள் தங்க விடுதிகள் இருக்கிறது. கன்னியாகுமரி நகராட்சி என்பது ஒரு சுற்றுலா மையம். அங்கே இருக்கக்கூடிய கழிவு நீர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்றடைகிறது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவரிடம் ஒரு கழிவுநீர் ஓடை கட்டி அதற்கான சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள். நேற்றைக்கு முன்தினம் கமலா என்ப ஒருவர் பாடியனூரில் மழைநீர் கால்வாய் தோண்டுகின்ற பள்ளத்திலே விழுந்து உயிர்ந்ததாக செய்திகள் வந்தது. மாநகராட்சி அதை இல்லை என்று மறுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அது மழைநீர் கால்வாயிலா அல்லது மின்கசிவிலா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்ற நிலையில் இப்படி எங்கெல்லாம் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கின்றதோ அதே போல் மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் பாதுகாப்புக்குண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். என்றால் பருவமழை காலம் தொடங்குகின்ற சூழ்நிலையால் விலை மதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த அவையில் நான் பேரவைத் தலைவராக அவையின் கவனத்தை ஈர்க்கின்றேன்.